பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் பயம் அதிகம். பொருள் அடிக்கும்போது அவங்கள பார்க்கணுமே, கைகாலெல்லாம் நடுங்கும். தேங்க்யூ மிஸ்டர் சன்ராயன் அவர்களே. அடுத்தபடியாக அந்த படத்தோட இன்னொரு பேக் போன் நான் சொல்லுவேன். அண்டு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவரோட கரியரில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நான் படம் பார்த்துட்டேன். இவரோட ஒர்க் வந்து இதுக்கு பின்னாடி அமேசிங்காக இருந்தது. படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து எல்லாருமே சீட்டினுடைய நுனிக்கு வந்துடுவோம். ஆனால் அதுதான் மெட்ரோ, வேகமாக பயணம் பண்ணுவோம். இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப வேகமாக போகும். அந்த சீட்டோட எட்ஜில் உட்கார வச்சு கடைசி வரைக்கும் அதை நம்மளை பின்னாடி சாய விடாமல் பண்ணக்கூடியதில் முக்கியமான ஒருத்தர் தான் மேடை கூட போகிறோம். ஏற்கனவே சொன்னால் இந்த மேடையில் ஒருத்தருக்கு கேஸ் இருக்குன்னு, இவருக்கு கன்று இருக்குது. உடனே திருன்னு பார்த்து அவர்கிட்ட அடி வாங்கி கொடுத்துறாதீங்க. புட்டு ஹேண்ட்ஸ் வெல்கம் மியூசிக் டைரக்டர் ஜோஹன். அவர் பேரில் கன்று இருக்குல்ல, சாரி, வெரி ஒஸ்ட் காமெடி. கன்னுலாம் இல்லை என்கிட்ட. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஜோஹன். முக்கியமாக இந்த வாய்ப்பு தந்த என்னுடைய நண்பர் ஆனந்த் கிருஷ்ணன் மற்றும் ஜேகே சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் பண்ணணும். அண்ட் தென் எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு செயின் ஸ்நாச்சிங் வச்சு சப்ஜெக்ட் போகும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளே. ஸோ நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்னால எல்லாருமே டீப்பராக ஒர்க் பண்ணி ஸோ என்ன பண்ண முடியுமோ அதனுடைய வேலையை பண்ணியிருக்கோம். அது கரெக்டாக தப்பாக, அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, அதனுடைய ஃபீட்பேக் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அண்ட் தென் நடித்த எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பர். மொத்தம் 3 சாங் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 2 தீம்ஸ் பண்ணியிருக்கு. ஒரு சாங் வந்து கானாபாலா சார் பாடி எழுதியிருக்காங்க. தென் ரூனா சிவமணின்னு ஒரு ஜாஸ் சிங்கர் அவங்க வந்து இந்த இன்னொரு சாங் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஆழித்தந்தை முத்தேன்னு சொல்லிட்டு இன்னொரு சென்டிமெண்டல் சாங் பண்ணியிருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிஷாந்த். ஆக்சுவலாக டெரர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு வேணால் கொஞ்சம் டெரராக இருக்கும். அது ஏன் எப்படின்னு தெரில. பட் கொஞ்சம் செட்டில்டாக கொஞ்சம் குவைட் அமைதியான கேரக்டர் தான் இருக்குது. ஸோ மெட்ரோ இந்த படத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சோன்னே சார் டைரக்டர் சாரை பார்த்தேன். ஸோ ஆனந்த் சாரை. ஸோ அவர் இந்த படத்தில் இருக்க விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னார். படம் தெரியல, நான் எனக்கு என்னை பற்றி தெரியல. ஸோ அவருக்கு வந்து அவர் நம்பினார் என்ன. ஸோ படத்தில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இந்த கேரக்டரை நான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா நான் நம்புறது வேறு விஷயம். ஸோ எப்படினாலும் நான் பண்ண தான் போகிறேன் அந்த படம். ஸோ அது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா. ப்ளஸ் எல்லோரும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஸோ எனக்கும் கொஞ்சம் வெளியே நீங்கள் எத்தனை பைட்ஸ் அதுலேயே வந்து ஸோ எங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ப்ளஸ் ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவங்களுக்கும் என்னோடய நன்றி. ப்ளஸ் சிரீஷ், சென்ராயன், பாபி சிம்மா அவங்களாம் வரல. சத்யா இருக்கார். ஸோ எடிட்டர் ஜோஹன், உதய் சார் அவரும் வரல. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப அழகான ஒரு டீம். ஸோ நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான டீம். படத்தை வந்து ரொம்ப லைவாக ரொம்ப நேச்சுரலாகவே ஃபில்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி பைக்கில் போகும்போது நம்ம சென்னை எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தார். ஸோ என்ன இந்த டீமுக்குள்ளே போட்டதுக்கு ஆனந்த் சாருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப லைவான லொக்கேஷன்ஸில் முக்கியமாக எனக்கு நடந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு லைவான ஒரு லொக்கேஷன்ஸில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஸோ டீம் அகெயின் ஸோ அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட்னால அது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக ஸோ நேச்சுரலாக நாங்கள் எங்கே ஒரு செட்டில் பண்ணுற ஒரு ஃபீலே தான் இருந்தது. ஸோ லைவ் லொக்கேஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு டஃப்பான ஒரு அட்மாஸ்பியராக இருந்தாலும் சரி, எங்களால் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு ஸோ கம்ப்ளீட்லி ஒரு டீம் ஒர்க் தான் இது. ஸோ இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் ட்ரெய்லரும் சாங்கும் பார்த்துருப்பீங்க. அது கண்டிப்பாக நான் கூட காதில் கேட்டேன், 2-3 பேர் பேசுனது. நல்லா ஃபாஸ்ட்டாக ஷார்ப்பாக இருக்குது, போர் அடிக்காமல் இருக்குன்னு. படம் ஃபுல்லாகவே டோட்டலாக உங்களுக்கு அந்த ஃபீல் தான் கொடுக்கும்.
அதனால் இந்த படத்தை வந்து எல்லோரும் நம்பி வந்து தேட்டரில் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் தான் சொல்லி எல்லாருக்கும் ப்ரொமோட் பண்ணோம். அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் எஸ்.எஸ். மூர்த்தி. இந்த படம் மெட்ரோ. இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த், இந்த படத்தோட கேமராமேன் உதய், எல்லாமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நண்பர்களாக சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது நல்லபடியாக பண்ணியிருக்கோம். இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் மக்கள் சேர்த்துன்னு கேட்டுக்கிறோம். நன்றி. அடுத்து இந்த மேடையில் பேச போகிறவங்க யார் அப்படின்னா, அவங்க பேரை சொன்னால் நீ பேசுனது போதும் போயானுவீங்க. என்ன சொல்லிங்க? நீ பேசுனது போதும் போயானுவீங்க. ஏன்னா அடுத்து கூப்பிட போகிறது மாயா, இந்த படத்தோட ஹீரோயின். புட் யூர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் ஆக்ட்ரஸஸ் மாயா. வணக்கம். என்னோடய மெட்ரோ டீமுக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும். இந்த படம் வந்து எல்லோரும் டிஃப்ரெண்ட்டான படம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டான படம். இந்த பிளாட் இது வரைக்கும் யாருமே பண்ணல, எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணல. இது செயின் ஸ்நாச்சிங் பற்றி. அண்ட் இது ஃபுல் லென்த் அப்படி தான் இருக்கும். முழுக்க முழுக்க நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஐ திங்க் சென்னையில் நீங்கள் பார்க்காத சைட் ஆஃப் டவுன் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். அண்ட் காமெடிலாம் ரொம்ப செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ரொம்ப நன்றி என்னோடய டைரக்டர் அனந்தகிருஷ்ணன் சார் அண்ட் உதய் சார் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் சிரீஷ். தேங்க்யூ. என்னை பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பாபி சார் ரொம்ப நன்றி. அண்ட் எவ்ரி ஒன் என்னை இந்த படத்தில் வந்து ஒரு பார்ட் ப்ளே பண்ண வச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ. தேங்க்யூ மாயா. ஒரு நன்றி சொல்கிறது ஒரு வழக்கமா இல்லையா? அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய பல கிசுகிசுகளுக்கு காரணமானவர் தான் மேடை கூட போகிறோம். பல பத்திரிகையாளர்கள் வந்து நிறைய எழுத போகிறதுக்கும் பின்னாடி இருந்தவர் இவர் தான். இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர். இவர் வந்து பயங்கரமாக ஸ்டண்ட்டு போட்டு இவர் மேலே கேஸெல்லாம் இருக்குது. அவரே யோசிப்பார், என் மேலே எப்பயா கேஸ் போட்டாங்க அப்படின்னு. இவர் மேலே கேஸ் இல்லை, இவர் பேர்லேயே கேஸ் இருக்குது. புட் யூர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் ஸ்டண்ட் மாஸ்டர் மகேஷ். எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்னதை விட நீங்கள் என்னை பார்த்தது தான் ரொம்ப காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மாஸ்டரை பார்க்குறது ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை கொண்டு போய் சேர்க்கும். இந்த படம் நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், இந்த படம் அவ்வளவு வேல்யூபுல்லான படம். உங்களை அப்படி கட்டி போடக்கூடிய படம். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயரமாக இருக்கும். நிக்கி கல்றாங்க. அடுத்தபடியாக அந்த மேடைக்கு கூப்பிட போகிறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸில் இவர் வந்து ஒரு நெருப்பு மாதிரி, ஒரு ஈட்டி மாதிரி. அவ்வளோ வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவர், அவ்வளோ சென்சிபிளாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா ஈட்டி படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணார், அண்ணன் தான். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸில் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ப்ரொடியூசர் இவர் தான். ஏன்னா ரோமியோ ஜூலியட்டும் அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணாப்புல. இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்யூனாக சொல்கிற, இன்றைக்குள்ள தமிழ் சினிமாவில் இப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் நிச்சயமாக தேவை. ஏன்னா ஈட்டி ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்த சூழல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அதுவும் ஒரு பெரிய ஹிட் மூவி, அதுக்கு பின்னாடி இருந்த அத்தனை டேலண்ட்டையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்தவர். இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி மெட்ரோ பெருவாரியான தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியவர். தேங்க்ஸ் அலாட் காஸ்மோ சிவானா. இன்றைக்குள்ள தமிழ் சினிமா இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய பங்களிப்பு உள்ளபடியே மிகப்பெரியது. தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தரணும். புட் யூர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி காஸ்மோ வில்லேஜ் சிவானா அவர்கள். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் வணக்கம். மற்றும் தயாரிப்பாளர் ஜே.கே. அவர்களுக்கும் நன்றி. இந்த படம் நான் முதலில் அடையார் தேட்டரில் படம் பார்த்தேன். படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. ஆடம்ஸ் ஒன்று சொன்னார் ஹீரோவை பற்றி. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு. நான் சொன்னதை சொல்லவே இல்லை இது வேறு. என்ன சொன்னேன்னு படம் பார்த்துட்டு இந்த படம் ரொம்ப பிடித்து போய் தான் அந்த படத்தை நான் வாங்கினேன். தமிழகம் மட்டும் ஒரு குறைந்தது 250 திரையரங்கில் ஒரு பெரிய ஹீரோவுக்கு எவ்வளோ தேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்களோ
அந்த அளவுக்கு ஒரு ரோமியோ ஜூலியட்டு, ஒரு ஈட்டி, இதெல்லாம் எந்த அளவுக்கு தேட்டரில் 250 தேட்டர் ரிலீஸ் பண்ணோம் அதே அளவுக்கு இதுவும் ரிலீஸ் பண்ண போகிறோம். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மற்றும் இந்த படத்தின் நாயகன் முதல் படம் மாதிரியே நடிக்கலை, அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்கா. அப்படி ஒரு நிறைய படம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹீரோ மாதிரி மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வர்றோட கூட்டு இருக்குது. கங்க்ராட்ஸ். இந்த படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த வாய்ப்பினை அளித்த ஜேகே சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த படம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ. நிக்கி கல்ராணியை பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணனை மறந்துட்டேன். ஓகே, அடுத்தபடியாக மிக முக்கியமான மனிதர் இவர். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர். இதெல்லாம் தாண்டி இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக சொல்லிடுறேன், இல்லைன்னா பின்னாடி அந்த கடைசியில் ஒரு அண்ணன் வந்துருக்காரு. அண்ணே அவர் ஸோ அப்படின்றாப்புல 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினா. ஓகே, ஐயா நீங்களாம் நம்மளோட நண்பர்கள் தானையா? நீங்களும்பா உங்களெல்லாம் நிறைய ப்ரோக்ராமில் அடிச்சு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்துட்டேன். நீங்களாம் அப்படிலாம் அசர மாட்டீங்களா அவ்வளோ ஈஸியாக ஈவினிங்கிறதுனாலயா? ஓகே, மிஸ்டர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து கல்வித்துறையில் ஒரு பண்ணியிருக்கக்கூடிய சாதனை மிகப்பெரிய சாதனை. கல்விக்காக முக்கியமாக 2-3 மாவட்டங்களை கல்விக்கு தத்தெடுத்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமாக புக்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு எஜுகேஷனை ப்ராப்பராக கொடுக்குறதா இருக்கும். இந்த மாதிரி 2-3 மாவட்டங்களை தத்தெடுத்து அந்த மாவட்டங்கள் இன்றைக்கி வந்து 10th 12th ரிசல்ட்டில் முன்னாடி இருந்த இடத்த விட பெருவாரியான முன்னிலைக்கு வந்திருக்கு. இதுக்கு முதல் காரணமாக இருந்த ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகள் சார்பாகவும் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்கிறவங்களை இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். அதை நான் தான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இதை தாண்டி மிகச்சிறந்த நல்ல மனிதர் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர். புட் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி த கிரேட் ஹியூமன் பீயிங் மிஸ்டர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மெட்ரோ டீம் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த படம் வந்து இந்த டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து ஒரு சீன் கூட போர் அடிக்காமல் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எல்லா வீட்லேயும் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, பட் ஆபாசங்கள் இல்லாத ஏ படம். ஸோ ஆனால் நிச்சயமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் இது, முகசுளிக்க இல்லாமல் ஒரு படம். ஸோ அந்த டீம் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு அடுத்து போகும். அந்த டைரக்டர் டீம் இன்றைக்கி வந்து கன்னடா ரீமேக் ரைட்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தோட ரீமேக் ரைட்ஸ் சேல்ஸ் ஆகுதுன்னா மிகப்பெரிய விஷயம். ஹிந்தி ரைட்ஸ் அண்டு தெலுங்கு ரைட்ஸ் கேட்டுன்னு இருக்காங்க. தெலுங்கு வந்து நாங்கள் ரீமேக் பண்ணலாம் நாங்களே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தெலுங்கில் இந்த படம் ரொம்ப நல்லா பருவன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பத்திரிகை நண்பர்கள் வந்து இந்த படத்தை இன்னும் நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி. அந்த ரூம் பதத்தது பல மாதம் வந்து யாருமே வாடகை கொடுக்காம உள்தாப்பால் போட்டோம் காய்ச்சிற மாதிரி இருக்குது அந்த ரூம். என் பேர் தான் சார் டேனியல். இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தீங்க என்னதே அப்படின்னு நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தீங்க. சரி அப்படின்னு வெளியே போயிட்டார். டிஎஸ்பி சார் ஒரு நாள் ஒரு ஊரில் இருப்பார். ஸோ ஒரு 3-4 நாள் அவருக்கு ஃபோனை போட்டு காலி பண்ணிட்டேன். பட் ஸோ கடைசி வரைக்கும் ஒத்துக்கலாம் இதெல்லாம் எங்கே இந்த படத்தை தாங்க போகுது அப்படின்ட்டு அவர் மனசில் ஒரு மைண்ட் வாய்ஸ். என் வாய்ஸில் இதை பார்க்கறது டேரக்டர் மாதிரி இல்லையே, ஏதோ தண்ணிக்கான் போட வந்த ஆள் மாதிரி இருக்கிறாரு. டேனியல் மரியாதை கூப்பிட்டா போவார். வாடா பித்தளை வாயா அப்படின்னு. பித்தளை வாயினா நேம் புதுசாக இருக்கு அப்படின்னு யோசிச்சேன் நான். இந்த தில்லானாலேருந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்ன ரொம்ப உணர்ச்சியாக பேசுவார். சினிமா அது பாருங்க, நீ நெக்ஸ்ட் விஷயம் பெரிய கை போடுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் போட்டு காலேஜ் கான்வெகேஷன் வந்த மாதிரி இருக்குது. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வர வேண்டிய நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இன்றைக்கே கொடி குத்து வந்துருக்காருங்க. வாங்க கொடி காட்டுங்க கொஞ்சம் வாங்க. நான் வந்து ரொம்ப லேட்டாக பிறந்துட்டேன். இதெல்லாம் ஒரு படம் இல்லை நடிக்கிறதுக்கு